இன்னைக்கு நாம மீட் த சீரீஸ்ல 12வது கடைசி பாகத்தை பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வர்ஷாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு வர்ஷாவோட அந்த வெறுப்பு, கோபம், வலிமை எல்லாமே மாறி கென்ன அக்செப்ட் பண்ணிக்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆன மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கென்னோட ஃபிளாட்ல தான் காட்டுறாங்க. அங்க கென் கண்ணை திறக்கும் போதே அவ்வளவு கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள எல்லாம் சரியாகி 2 பேரும் 3 வருஷத்துக்கு அப்புறம் மனசு விட்டு பேசி ரொம்ப சந்தோஷமா ஒன்னாவே தூங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷத்துலதான் அவ்வளவு கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்திருப்பான். எழுந்ததும் வர்ஷாவை தான் தேடி வெளியே வருவா. அங்க பார்த்தா வர்ஷாவும் அவ்வளவு கியூட்டா பழைய மாதிரியே கென்னுக்காக சமைச்சிட்டு இருப்பான். கென் வந்ததும், நீ எழுந்துட்டியா கென்? சரிவா சாப்பிடலாம், உனக்காக உன்னோட ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும். அப்ப கென்னுக்கு தொலைஞ்சு போன எல்லாமே திரும்பி கிடைச்ச மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அப்ப அதே ஃபீலோட கென் போக வர்ஷாவும் பழைய மாதிரி அவளுக்கு ஊட்டி விடனு அகைன் 2 பேரும் அதே ஃப்ளாட்ல ஒன்னா சாப்பிட்றது, ஒன்னா கிளீன் பண்றது, ஒன்னா உட்காந்து மூவி பார்க்கறதுன்னு எல்லாமே சூப்பரா போகும். நண்பர்கள் காதலர்கள் ஆகலாம், பட் காதலர்கள் நண்பர்கள் ஆகிறது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. இப்படி உங்களுக்குள்ள எல்லாமே சரியா இருந்தாலும் ஒரு குட்டி அமைதியும் ஒரு தயக்கமும் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலை சில இடங்களை மிஸ் பண்ணவும் தான் செய்வாங்க. லைக் நைட்டு தூங்கும்போது வர்ஷா பயப்படலைனாலும் கூட ஏதோ வர்ஷாவை கம்ஃபர்ட் பண்றதுக்காக வர்ஷாவுக்காக பக்கத்துல வந்த மாதிரி ஒரு ஆக்ட போட்டாவது வர்ஷாவை ஹக் பண்ணிட்டு தூங்க தானே கென்னுக்கு பிடிக்கும். பட் இப்ப நட்புங்கிற பேர்ல கென் அதை மிஸ் பண்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்ப கென், எனக்கு எப்பெல்லாம் உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ உன்னை நான் கையை பிடிச்சுப்பேன். இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாலும் என்னமோ வர்ஷாவோட கையை பிடிச்சிட்டே தூங்குவா. அதே மாதிரிதான் வர்ஷம். அவ கென் மேல வெறுப்போட இருக்கும் போதே கென் அவ்வளோ மிஸ் பண்ணுவா. ஸோ இப்போ சொல்லவா வேணும்? கமிட் ஆயிட்டோமே, இப்ப பெண் வாங்கினா என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிருமேன்னு எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருப்பான். ஸோ இப்படியே இந்த அமைதியிலேயே போக ஃபைனலி அந்த கல்யாண நாள் கூட வந்துடும். அப்போ அங்க எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்க, கென் மட்டும் தனியா நின்றுட்டு இருப்பான். கண்டிப்பா வருத்தம் இருக்கும் தானே. அப்ப தாட் அங்க வந்து, நீ ஓகேவா கென்னு கேட்டா, ஓகேவா செம டயர்டா இருக்கேன் டாக்டர்னு சொல்லி அவளோட ஃபீலிங்க சமாளிக்க பார்ப்போம். அப்ப தாட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டே, இந்த முறை அடி கொஞ்சம் ஓவரோன்னு கலாய்ப்பான். பட் அப்புறம், நான் சீரியஸா கேட்கிறேன் கென், நீ ஓகேவா, இதை நீ கடந்து வந்துருவியான்னு கேட்க. அப்ப கென்னும், எனக்கு தெரியல டாக்டர், பட் இப்ப நான் அதை பத்தி தான் யோசிக்க விரும்பல. அங்க பாரு வர்ஷா எவ்வளவு ஹாப்பியா இருக்கா, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கான். பட் தாட்டு கென் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் யாரையும் தேடுற மாதிரியுமே காட்டுறாங்க. அப்புறம் அப்படியே இங்க வர்ஷாவை பார்த்தா அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் 10க்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தா. அதுல மிண்ட், நான் தான் வர்ஷாவோட முதல் காதல், நீங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. அப்ப வர்ஷாவுக்கு மிண்டு சொல்லிருப்பான்ல, அந்த டைலாக் ஞாபகம் வர அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு அந்த டைம்ல கென் பொசசிவா ஃபீல் பண்ணிருப்பான்ல, அதையும் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா அந்த ஃபீலோடய சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்படி மேரேஜ்ல பழைய நண்பர்கள், பழைய ஞாபகங்கள்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நட், அதான் வர்ஷாவோட சீனியர், அந்த கேம்ப்ல கூட ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவர் அந்த மேரேஜை ஹோஸ்ட் பண்ணி மணமக்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு கப்பலுக்கு விஷ் பண்ண ஒவ்வொருத்தருக்கிட்டே மைக் கொடுப்பாரு. அப்ப அதுல வர்ஷா அம்மா, 10ஓட அக்கான்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட விஷஸ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதே கூட்டத்துல இருந்து, உங்களோட விஷஸ்னால மட்டும்
மிஸ்டர் டென் ஹாப்பியா இருப்பாருன்னு எனக்கு தோணலன்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும். அப்ப மொத்த கிரௌடும் யாருடாங்கிற மாதிரி அங்க திரும்பி பார்க்க, அங்க மைக்கோட ஒரு பொண்ணு வந்து நிப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, இவ இப்படி இங்க வந்தாங்கிற மாதிரி பார்க்க, அப்ப அந்த பொண்ணு, ஹாய் வர்ஷா, உங்க கல்யாணத்துல வந்து இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் உங்க பக்கத்துல நிக்கிற இந்த பர்சனுக்கு உங்க கூட வாழ தகுதியே இல்லை. ஏன்னா அவர் டேட் பண்ற பொண்ணு இங்க நீங்க மட்டும் இல்லைன்னு சொல்ல, அப்படியே அங்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அதுல இந்த டென்னை பார்த்தா அவன் சீக்கிரட்டா இந்த மைக்கு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அது அங்க யதார்த்தமா வந்து சிங்குமே பாத்துரும். அப்ப சிங் அப்ப இருந்தே இதை எப்படி வருஷா கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அந்த டைம்ல தான் தாட்டு சிங்க மீட் பண்ணி அவங்க 2 பேருமே ஒன்னா இருப்பாங்க. ஸோ இப்ப தாட்டி கிட்ட இதை பத்தி சொல்ல, அப்ப தாட் அதை கிரேட்டு கிட்ட சொல்ல, கிரேட் பாடி கார்டு கிட்ட சொல்ல, அப்புறம் 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு கிட்ட டென்னுக்கு கல்யாணம் ஆக போறத பத்தி சொல்லி இதை பத்தி தெரியுமான்னு கேட்பாங்க. பட் இந்த பொண்ணுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாத பொண்ணு. ஸோ அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணி ஆடுவாங்க. அப்ப தாட், உங்க லவ் ஸ்பாயில் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் வர்ஷா எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, டென்னை சும்மா விடக்கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்க வச்சிருப்பான். தாட்டுக்கு என் கூட இருக்கும்போது யாரையும் தேடுற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, இந்த பொண்ணு தான் தேடி இருப்பாரு போல. ஸோ இப்படி இங்க பிளாஷ்பேக் முடிய அந்த பொண்ணு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, என்னோட பேரு டாவ், உங்க பக்கத்துல நிக்கிற பர்சனோட உண்மையான முகம் தெரியாம அவரை காதலிச்சவன்னு சொல்லிட்டு இதோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுன்னு டென் அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிட்டு போவாங்க. அப்ப வர்ஷாவுக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப இங்க என்னடா நடந்துச்சுங்கிற மாதிரி டென்னை பாப்பா. அப்ப டென் டக்குன்னு வர்ஷாவோட கையை பிடிச்சு, வர்ஷா நான் உன்னதான் காதலிக்கிறேன், அது ஜஸ்ட் நத்திங்னு சொல்லும். பட் அதை நம்ப வர்ஷா என்ன முட்டாளாம். ஸோ கையை உதறி விட்டுட்டு லைட்டா பிரேக் ஆகி அங்கிருந்து அழுதுட்டே ஓடுற மாதிரி காட்டுவாங்க. இப்படி வருஷம் பிரேக் ஆகி ஓடுவோம், கென்னுமே அவ பின்னாடியே ஓடுவான். அங்க பார்த்தா வருஷா தனியா நின்று அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்ததும் கென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அவ பக்கத்துல போய் வருஷாவோட ஷோல்டர்ல கை வச்சு வரும்னு சொல்லு. அப்ப வருஷா ஃபர்ஸ்ட், ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, என்னை நேசிக்கிறவங்க எப்பவும் என்னை விட்டு ஏன் ஓடி போக நினைக்கிறாங்க அப்படின்னு லைட்டா பிரேக் ஆகி அழும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஸோ காம் டவுன் வரும், நான் வேணா உன ஃப்ளாட்டை கூட்டிட்டு போகவான்னு கேட்பேன். அப்ப வர்ஷா, இல்லைக்க நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷனை நான் என்னோட நாவல்ல ஒரு கேரக்டருக்கு கொடுத்துருக்கேன். அந்த சுச்சுவேஷன்ல அந்த கேரக்டர் அவ்வளோ பெயின்ல இருக்கிற மாதிரி எழுதியிருப்பேன். இப்ப அதே சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். ஆனா ஏன் என்னால் அவ்வளோ பெயினை ஃபீல் பண்ண முடியல, ஆக்சுவலி ரிலீஃப் ஆன மாதிரி கூட தோணுது. உனக்கு தெரியாதுல்ல கென், இந்த இந்த 3 வருஷத்துல என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப என் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த சான்ஸ் நான் டென்னு கொடுக்கலான்னு நினைச்சேன். உனக்கு காதலிக்க முடியும்னு கூட யோசிச்சேன். இப்போ வர நான் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு கூட இருக்கேன். இனிமே நான் அந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம்ல, இப்படி நடந்ததும் நல்லதுதானு உடம்பு ஆரம்பிச்சிருவான். அப்போ கேன், நீ ஓகேவா வரும்னு கேட்டுட்டு இப்போ உன்னை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன டிசைட் பண்ணாலும் சரி, இங்க என்ன நடந்தாலும் சரி, நான் உனக்கு துணையா தான் இருப்பேன்னு சொல்ல. அப்போ வர்ஷா கென்னோட கையை பிடிச்சிட்டு, அவ கல்யாணம் முடிஞ்சது கிளம்பிடுவேன்னு சொல்லியிருப்பான்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருப்பியா கென்னு கேட்க. அப்ப கென்னு அதுக்கு ஓகே சொல்ல. அப்புறம் 2 பேருமே வெட்டிங் காலுக்கு போவாங்க. அங்க வருஷா அம்மா டென்னை போட்டு தாளிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொன்னது உண்மையா, யார் அந்த பொண்ணு அப்படி. அப்ப வருஷம் அங்க வரவும்
டக்குன்னு வர்ஷா கையை பிடிச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு வர்ஷா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூடன்னு சொல்லுவோம். அப்போ வர்ஷா டென்னோட கையை எடுத்து விட்டுட்டு, இட்ஸ் ஓவர் டென், என்னால உன்னை காதலிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப போவோம். அப்ப டென் வருஷம் தடுத்து, அப்ப இந்த கல்யாணம்னு சொல்லி கேட்க, கல்யாணமா தாராளமா பண்ணிக்கும், பட் உனக்காக வேற பொண்ணை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கென்னோட கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடும். ஸோ இப்படி இங்க இது முடிய, அப்படியே இங்க வெளியே பார்த்தா அந்த பொண்ணுக்கு தாட் பாடி கார்டுன்னு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வருஷம் வந்து உண்மையை சொன்னதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, டென் உங்க லவ்வுக்கு தகுதியான பர்சன் இல்லை, நீங்க சீக்கிரமே உங்களை காதலிக்கிற பர்சனை மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. பட் அந்த பொண்ணு டென்னை ரொம்ப காதலிச்சிருக்கும் போல. ஸோ அந்த ஃபீலிங்லேயே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு, நான் இப்ப கிளம்புறேன்னு கிளம்பிடுவாங்க. அப்போ கென்னு இல்லை, என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி இதெல்லாம் உங்க வேலையாடங்கிற மாதிரி தாட்ட பார்க்க, அப்ப 4 பேருமே திருன்னு மொழிப்பாங்க. அதுலயே கென்னுக்கு புரிஞ்சிடும் இது இவங்க பார்த்த வேலைதான். ஸோ இப்படி இங்க வர்ஷாவோட மேரேஜ் முடிய, அடுத்து கென்னோட ஃபிளாட்ல தான் காட்டுறாங்க. அங்க வர்ஷா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கென்னோட ஷோல்டர்ல சாஞ்சு பேசிட்டு இருப்பான். அதுல, இப்போ என் கல்யாணம் நாசமா போச்சு, இனிமே எல்லாரும் என்ன விதவன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு கேட்க, அப்ப கென்னு, எனக்கு காமெடி அடி பண்ற, உனக்கு கஷ்டமாவே இல்லையான்னு கேட்க, நீ என்னை விட்டுட்டு போனதை விட வேற எதுவுமே என்னை அந்த அளவுக்கு காயப்படுத்தலைன்னு சொல்ல. அப்ப கென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் சமாளிச்சுட்டு, அடி பாவி, இப்ப நான் இதை நினைச்சு சந்தோஷப்படணுமா இல்ல வருத்தப்படணுமா இல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, அப்ப வருஷம் லைட்டா சிரிச்சிட்டே, நான் சும்மா சொன்னேன் என்னன்னு சொல்லுவான். பட் அப்பவும் மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருந்திருக்கும்ல, அதே அமைதி அகேன் அவங்களுக்குள்ள வர 2 பேருமே ஒருத்தர் ஃபீலிங்க பார்த்துப்பாங்க, எதுவும் பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தோம்னா, வர்ஷா, கென், தாட், சிங் 4 பேரும் ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அதுல தாட் வர்ஷா கென்னுக்கு இடையில எல்லாம் சரியானதை மீன் பண்ணி, நல்ல வேலை ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, இல்ல காப்பி பேரை சொல்லி ஏன் தலையை தான் உருட்டுவீங்க. ஒரு நிமிஷம் வர்ஷா, இனிமே இதுக்கு எந்த அவசியம் இல்லைன்னு கேட்க, அப்போ வர்ஷாவும் சிரிச்சிட்டேன், இல்லவே இல்லை, என் ஃப்ரெண்டை நான் கஷ்டப்படுத்துவேனான்னு சொல்ல, ஃப்ரெண்டா, ஐயோ முடியலன்னு அகைன் தாட்டுக்கலாய்ப்போம். அப்போ கென், போது நிறுத்துடா, சரி நீ சொல்லு, உங்க மேட்டர் என்னாச்சு, அம்மா கிட்ட எப்ப பேச போறேன்னு கேட்க, அப்ப தாட், பார்க்கணும் கென், பட் இன்னும் அம்மா சொன்ன மணி நாங்க ஏன் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆக, அப்ப சிங், பட் நான் திரும்பவும் என்னை நிரூபிச்சு காட்டுவேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன், அவங்க ஒத்துக்கிற வர, அது எத்தனை முறையா இருந்தாலும் சரி பின் வாங்கவே மாட்டேன். ஒரு முறை உன்னை விட்டுட்டு போய் நான் தப்பு பண்ணி நம்மளை காயப்படுத்திட்டேன், பட் இன்னொரு பிரிவை நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் கான்ஃபிடென்டா பேசேன். இப்போ கேன் அது எதுவும் அவளுக்கே சொன்ன மாதிரி லைட்டா ஃபீல் ஆகி வர்ஷாவை பார்ப்பேன். பட் வர்ஷா பார்க்கவும் அப்படியே அதை சமாளிச்சு தாட் சிங்க விஷ் பண்ணுவோம். அப்புறம் வர்ஷாவும் விஷ் பண்ண, தாட்டும் சிங்க கூட்டிட்டு அம்மாவை பார்க்க போவோம். அங்க தாட்டம்மா, நான் சொன்ன மாதிரி அந்த மணி ஏன் பண்ணிட்டேன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அப்ப சிங் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் மேம், எனக்கான டைம் இப்போ முடிஞ்சு போச்சு, நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது ஏன் பண்ணிடணும்னு தான் நினைச்சேன் சொல்லிட்டு, அப்புறம் நான் நிஜமாவே தாட்டை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 வருஷம் நான் பணம் சம்பாதிக்கிறத பத்தி மட்டும் யோசிச்சு எங்களுக்குள்ள இருந்த காதலை இழந்துட்டேன். அன்னைக்கு நான் எடுத்த முடிவு எங்களோட 3 வருஷத்தை மூழ்கடிச்சிருச்சு. எல்லாமே அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ இப்போ வருத்தப்படுறேன். ஏன்னா எங்களுக்குள்ள எல்லாமே அவ்வளவு அழகா இருந்தது. நான் இப்பவும் தாட்ட காதலிக்கிறேன், எனக்கு அவன் கூட இருந்து அவனை பார்த்துக்கணும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னேன். அப்ப தாட்டமும் லைட்டா ஃபீல் ஆவாங்க.
பட் எதுவுமே சொல்லாம எழுந்து போவாங்க. இப்ப தாட்டு சிங் 2 பேருக்குமே எங்க அம்மா அகைன் நோ சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் தாட்டம்மா அந்த ரீமைன் 7 லேக் பாத்துக்கு ஒரு செக் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்போ உங்ககிட்ட 5 மில்லியன் பாத் இருக்குல்ல, இனி இதை வச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்கன்னு சொல்ல. அப்ப 2 பேருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப தாட்டம்மா தொடர்ந்து, நீங்க இந்த உறவுல சின்சியரா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் நினைச்சேன். பட் அதுக்காக நீ தாட்டை விட்டுட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கல. இனி இந்த மாதிரி பண்ணாத. என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவனை நல்லா பார்த்துக்கொண்டு சொல்ல. அவ்வளவுதான். செம்ம ஹாப்பியா 2 பேருமே தாட்டோட அம்மாவை ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிங்க தாட்டோட லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்க, அடுத்து கென்ன பார்த்தா அவ வர்ஷாவை அந்த சேம் டெம்பிளுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அங்க 2 பேரும் சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த குளத்துல அங்க மீனுக்கு புரட்டு போட்டுக்கிட்டே, இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல்ல, நானே தொலைஞ்சு போன ஒரு பூனைக்குட்டிய 2 முறை திரும்பி கூட்டிட்டு வந்திருக்கேனேன்னு சொல்ல. அப்ப வர்ஷா லைட்டா சிரிச்சிட்டு, ஆமா ஆமா, பட் இப்ப வரை என்னால அதை நம்பவே முடியலையே. நான் தொலைஞ்சு போறேன், பட் நான் கரெக்டா இங்கதான் இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசிக்கிட்டதை வச்சு நீ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கலாம். பட் செகண்ட் டைம் எப்படி கெஸ் பண்ணேன்னு கேட்க, அது கெஸ் எல்லாம் இல்ல வரும், அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னு கென் சொல்லிட்டு, நான் இப்ப அகைன் உன்னை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லு. அப்ப வர்ஷாக்கு ஒண்ணும் புரியாது, என்ன சொல்றாங்கிற மாதிரி பார்ப்போம். அப்போ கென், வரும், நான் உன்னை சில இடங்கள்ல கஷ்டப்படுத்தியிருக்கேன், சில இடங்கள்ல காயப்படுத்தியிருக்கேன். எல்லாத்துலயும் நான் பண்ணதுலயே ரொம்ப மோசம்னா நான் உன்னை விட்டுட்டு போனது தானே சொல்லிட்டு, அதுல தொலைஞ்சு போன உன்னை திருப்பி கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன், அதாவது உன்னை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல. வர்ஷாவுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ லைட்டா சிரிச்சிட்டேன், ப்ரொப்போஸ் பண்ண ஒரு நாள் நீ கத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டேன், என்னை கரெக்ட் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்லும். அப்போ கேன், ஆனா ஆல்ரெடி நான் ஒரு முறை பண்ணியிருக்கேன்னு சொல்ல. அந்த முறை நான் உன்னை அப்ரோச் பண்ணேன், ஸோ அது உனக்கு ஈஸியா இருந்தது. பட் இந்த முறை வாய்ப்பு இல்லைன்னு வர்ஷா சொல்ல. நீ ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாரு, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுவேன். அப்ப வர்ஷாவும் சரி ட்ரை பண்ணி பாரு, பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணான்னு சொல்ல. அப்ப கென்னுக்குமே லைட்டா கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி ஆயிரும். பட் அப்புறம்தான் செம்ம காமெடியா இருக்கும். இந்த சந்தோஷ் சுப்ரமணிய படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஜெயம் ரவி ஜெனிலியா டேடி கிட்ட பர்மிஷன் வாங்கறதுக்காக ஜெனிலா வீட்டுல ஒரு 7 நாள் போய் ஸ்டே பண்ணி ட்ரை பண்ண வரல, அந்த மாதிரி கென்னும் வர்ஷாவை கரெக்ட் பண்ண, வர்ஷாவுக்கு மசாஜ் பண்ணி விடுறது, வர்ஷா லைப்ரரிக்கு போகும்போது அவளுக்கு அசிஸ்டண்டா அவ கூட போய் அவளுக்கு விளையாட்டு காட்டுறது, வர்ஷா ஒரு பாஸ் மாதிரி ஆர்டர் போட்டா கென் ஒரு மெய்டா அந்த ரூமை கிளீன் பண்றது, வர்ஷாக்காக சமைக்கிறேன்னு ட்ரை பண்ணி சொதப்புறதுன்னு செம ஃபன்னியா போகும். அப்ப வர்ஷா இல்ல, உன்னை எனக்கு பிடிக்கும், அதை சொல்வதில் தானே தயக்கம், நீயே சொல்லும் வரைக்கும் என் காதலும் காத்து கிடக்கும். அந்த மாதிரி நினைச்சிட்டாலும் என்னமோ கென்னோட அந்த கியூட் பிஹேவியரை மனசுக்குள்ளே ரசிச்சிட்டு இருப்பாளே தவிர வெளியே மட்டும் அந்த காதலை சொல்லவே மாட்டேன். கென்னுக்கு எப்பவும் அவளுக்கு இருக்கிற அதே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் அப்பவும் இருக்கும். ஸோ அதுல வர்ஷாவை சுத்தி சுத்தி வருவாளே தவிர நான் உன்னை காதலிக்கிறேன் வரும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடு அவளுமே கேட்க மாட்டேன். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கென் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்க. அப்ப வர்ஷா டொனேட் பண்றதுக்காக சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருப்போம். அப்ப அங்க கபோர்ட்ல அந்த மங்கி டால் இருக்கிறத பார்ப்போம். அதை பார்த்ததும் வர்ஷாக்குள்ள பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃபீல்லையே அந்த டாலை வெளியே எடுத்துட்டு வந்து, கென், இந்த டாலை நீ இன்னும் வச்சிருக்கியா? சரி இது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு வேணும்னு கேட்பான். அப்ப கென்னும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டேன், இது உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்போ வருஷம், இப்ப நம்ம ஒன்னா தானே இருக்கோம், இது தர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு
அப்பவாது ஏதாவது சொல்றாளான்னு பாக்குறதுக்காக அப்படி கேட்போம். பட் அப்பவும் கென்னுக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிக்க இவ சொல்லவே மாட்டாளேன்னு நினைச்சிட்டேன். சரி கென், என்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு சொன்னேன். என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக பண்ற? இப்பவும் நீ குற்ற உணர்வுல இருக்கியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஐ லவ் யூ வரும்னு கென் சொல்லிடும். அப்போ வருஷம் ஸ்டன் ஆகி பார்க்க, நான் நிஜமாவே உன்னை காதலிக்கிறேன் வரும். உனக்கு கல்யாணம் ஆகிறது இல்ல, இப்போ நான் நிஜமாவே உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணேன், அந்த மே டிஷர்ட் மாதிரி. பட் இப்போ அது மட்டுமே எனக்கு பத்தாதுன்னு தோணுதுன்னு சொன்ன. பின்ன என்ன நினைக்கிறேன்னு வருஷா கேட்பா. ஓகே, நீ என்னை காதலிக்கிறியா வரும்னு கேட்க, அப்ப வருஷா, நான் இங்க வந்து உன் கூட இருந்துட்டு இருக்கிறேனே, இதுலயே தெரியலையா நான் உன்னை காதலிக்கிறேனா இல்லையான்னு கேட்க, அப்போ கென் ஸ்மைல் பண்ணிட்டே, வரும் அந்த டால்ல உனக்கு ஒரு நோட்டு வச்சிருக்கேன், கேக்குறியான்னு கேட்க, அப்போ வருஷாவும் ஆர்வமா அதை ஆன் பண்ணுவான். அதுல பார்த்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா வரும்னு கென்னோட வாய்ஸ் வர. அவ்வளவுதான், வருஷா செம்ம ஹாப்பியாகி கென்ன பார்ப்போம். அப்ப கென் டக்குன்னு நீல் டவுனுக்கு வந்து ஒரு ரிங்கை நீட்டி, எனக்கு நீ வெறும் மேட்டா மட்டும் இல்லாம ஒரு சோல் மேட்டா, என்னோட வாழ்க்கை துணையா என் கூடவே இருப்பியன்னு ப்ரொபோஸ் பண்ண வருஷா காலையே வந்துடும். ஸோ அழுதுட்டே கண்டிப்பான மண்டையாட்ட. அப்ப அதே ஃபீல்ல ஆனந்த கண்ணீரோட வருஷாக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டு அப்படியே வருஷாவை ஹெல்ப் பண்ண, அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாமே சரியாகி அந்த குறி சொன்ன லேடி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த காதல்ல கென்னோட ஃபேமிலி அவங்களோட எல்லாத்தையுமே இழக்க வேண்டியிருக்கும், கென் ஒரு கடினமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கும், இந்த காதல் அவங்கள 2 எக்ஸ்ட்ரீமுக்கு கூட்டிட்டு போயிருன்னு சொல்லியிருப்பாங்களே. அந்த சீன் பேக்ரவுண்ட்ல வர கடைசி அந்த குறி சொல்ற லேடி கென் அம்மாவை பார்த்து, இப்படி என்ன நடந்தாலும் அவங்களோட காதல் ஒவ்வொரு இடத்துலயும் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும், அண்ட் அவங்க காதலுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் காத்துட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி காட்ட, அப்படியே இங்க பிரசன்ட்ல பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்து இங்க கென்னும் ப்ரப்போஸ் பண்ண. அதுக்கு மேல சொல்லவா வேணும்? கென் வருஷா 2 பேருமே அவங்கள நேசிக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் சேர்ந்து கொண்டாட, சிங் ஆர்கனைஸ் பண்ண, தாட் ஹோஸ்ட் பண்ணன்னு கல்யாணத்துக்கு கொடுப்பாங்கல்ல அந்த வாக்குறுதிகள் எல்லாமே கொடுத்து கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டி இந்த சீரிஸ் இங்க சூப்பரா முடிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட மேட் தி சீரிஸ் முடிஞ்சது. ஸோ எப்படி இருந்தது இந்த சீரிஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.